ஓகே. இப்போ நம்ம உடற்பயிற்சிக்குள்ளே போக போகிறோம். உடற்பயிற்சியில் வந்து முதல் பயிற்சி என்ன பயிற்சி? கைப்பயிற்சி. கைப்பயிற்சியினுடைய முதல் நிலை என்னது? கைகளை ஆமாம் டக் டக் டக்குன்னு வாங்க. ஆமாம் ஆமாம். இப்போ நீங்கள் டக் டக்குன்னு வந்தால் தான் திருப்பூர் டக்கு எவ்வளோ சீக்கிரம் இருக்குன்னு தெரியும் எங்களுக்கு. ஆமாம் ரைட்டு. ரெண்டு கையும் மேலே தூக்கி எத்தனை முறை மூச்சு விடுவோம்? வெரி குட். கீழே இறக்கினோடனே ரைட். ஓகே. அது மாதிரி எத்தனை முறை பண்ணுவோம்? ஆமாம் இது மாதிரி எத்தனை முறை பண்ணுவோம்? 3 முறை பண்ணுவோம். சரி. பிறப்பு சான்றிதழ் என்ன கொடுத்துருக்குது? இந்த தேதி 6ஆம் தேதி மார்ச் மாதம் 2025 வருஷம் காலையில் வியாழக்கிழமை காலையில் 10 மணிக்கு இவங்க பிறந்தாங்க. இப்படி தானே கொடுக்குறாங்க சர்டிஃபிகேட்டு. எத்தனை கொடுக்குறாங்க சர்டிஃபிகேட்டு? அப்பா இது அம்மா இதுன்னு கொடுக்குறாங்கல்ல. ஆனால் நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பர்த் சர்டிஃபிகேட் நமக்கு இருக்குது. அதுக்கு பேர் தான் மேனுவல்னு பேர். புரியுதுங்களா? இதை நான் சொல்ல, வேதம் சொல்கிறது. மனிதனுடைய பிறப்பு சான்றிதழ் என்பது இறைவனால் கொடுக்கப்படுவது. வேதத்திலே இருக்குது. மன்னர்கள் அதில் எப்படி இருக்குன்னா இறைவனால் கொடுக்கப்படுவதை தவிர மன்னர்களால் கொடுக்கப்படுவது அல்ல. அதில் அப்படி கொடுத்துருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த அம்மா இந்த உலகத்தில் பிறந்துட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அம்மாவுக்கு வந்து ஆயுசு வந்து இந்த அம்மாவினுடைய ஆயுள் காலம் 120. அது கீழே 1 நிமிடத்திற்கு 15 மூச்சு வீதம், 1 மணி நேரத்திற்கு 900 மூச்சு வீதம், 24 மணி நேரத்திற்கு 78,84,000 மூச்சு வீதம், 24 மணி நேரத்துக்கு 21,600 மூச்சு வீதம், 365 நாட்கள், ஒரு வருடத்திற்கு 78,84,000 மூச்சு வீதம், 120 வருடத்திற்கு 94,60,80,000 மூச்சுன்னு போட்டு ஒரு சீல் போட்டு கொடுத்தாச்சு. இதுதான் நம்ம மேனுவல். அதில் கீழே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா 120. அதுக்கு கீழே இந்த ஒரு இது பாருங்க, 120 மைனஸ் கீழே மைனஸ் 6 தலைமுறையின் கர்மாக்கள். தலைமுறையின் கர்மாக்கள். நம்ம முன்னோர்கள்லாம் ரொம்ப நல்லவங்களாக இருந்தாங்கன்னா 120 என்ன ஆகும்? படு வேகமாக சர்ன்னு குறையும். முன்னோர்கள் கொஞ்சம் நல்லவங்களாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா? அப்போ அது மைனஸ்ன்னு போட்டு கர்மவினை பதிவுகளின் படி ஆயுள் 91, 85, 96 என்ன வேணாலும் இருக்கும். அதில் 120 கர்மா அது போக கழிச்சது போக மிச்சம் இருக்கு இல்லையா? அதில் என்ன சொல்லுதுன்னா, 1 நிமிடத்திற்கு எத்தனை மூச்சுன்னு சொல்கிறது? 15. 1 நிமிஷம்னா எத்தனை நொடிகள்? 60 நொடிகள். 60 நொடிகளில் 15 மூச்சு விடணும். அப்போ ஒரு நொடிக்கு எத்தனை மூச்சு? அப்போது 4 செகண்டு ஒரு மூச்சு. அப்போது நீங்கள் உடற்பயிற்சியே செய்யலைன்னா கூட, எனக்கு உடற்பயிற்சி செய்யறதுக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டா கூட, நீங்கள் சாதாரணமாக உங்கள் மூச்சை ஒரு தடவை மூச்சை இழுத்து விடுறதுக்கு 4 செகண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஆயுள் எவ்வளவு? 120. ஆனால் 4 செகண்ட் இழுத்து விட வேண்டிய மூச்சை எவ்வளோ நேரத்தில் இழுத்து விட்டாங்க? அப்போ 4 செகண்டில் இழுத்து விட்டா 120, 2 செகண்டில் இழுத்து விட்டா இப்போ தப்பு பண்ணது யாரு? நாம தப்பு பண்ணிட்டு நாம் யாரை சொல்கிறோம்? இந்த பாழா போன கடவுளுக்கு கண் இல்லை, இவ்வளோ சீக்கிரம் கூட்டம் போனோமா, விதி இப்படியா விளையாடணும்? யார் விளையாடினது? விதி விளையாடியதா நாம் விளையாடணுமா? அப்போது இயல்பான மூச்சு என்றால் என்ன? ஒரு தடவை மூச்சை இழுத்து விடுவதற்கு 4 வினாடிகள் எடுத்துக்கொண்டால் அதுக்கு பேர் என்னது? இயல்பான மூச்சு. இதுதாங்க, புரிஞ்சுக்குங்க, நல்லா ஞாபகம் வச்சு, புரியுதுங்களா? இப்போ மகரிஷி இதை கொடுக்கும் பொழுது அவர் புஸ்தகத்தில் அப்போ 70 வருஷத்துக்கு முன்னாடி இயல்பான மூச்சுன்னு கொடுத்துட்டாரு. இன்னைக்கு நம்ம வேற காலத்தில் இருக்கிறோம். நாம் அதை என்ன மூச்சுன்னு சொல்கிறோம்? இப்போ ஆழ்ந்த மூச்சுன்னு அதை நம்ம சொல்கிறோம். இப்போ புரியுதுங்களா? ரைட். யார் டெமோக்கு யாராவது ஒருத்தர் வரீங்களா? ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி வாங்க. யாராவது ஒருத்தர் வாங்க. அதான் தம்பி வரான், வாங்க. ரைட். இப்போ டக்குன்னு போகலாமா? ரைட். உள்ளே போயிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம 11:45 டீ பிரேக் கொடுத்துடலாமா? சரி. இப்போ டீ பிரேக் கொடுத்துடல ஆரம்பிச்சிடலாமா? ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து ரத்த ஓட்டம் போனோன்னா கொஞ்சம் நீர் ஓட்டமும் உள்ளே போகணுன்றார் ஐயா. போயிட்டு சரி சீக்கிரம் வந்துடுங்க. வாழ்க வளமுடன். அந்த இயல்பான மூச்சு காற்றின் அளவின்படி மூச்சு பயிற்சி ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்.
இதுவரைக்கும் நம்ம கேட்டிராதபடி மிகச்சிறப்பாக விஞ்ஞானபூர்வமான விளக்கங்களோடு ஐயா கொடுத்துட்ருக்குறாங்க. முழுக்க அதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். யூ கேன் ஹெட் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, தேங்க்யூ. ரைட், வாழ்க வளமுடன். அன்பர்களே, இப்போ இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், நம்ம உடற்பயிற்சி வந்து உடலுக்கு மட்டுமல்ல, மேலே ஒரு ஹெட்லைன் இருக்கு பாருங்கள், உடல் நலம், மனவளம், உயிர் வளம், குடும்ப நலம், சமுதாய நலம். ஏன்னா ஒரு உடற்பயிற்சி செய்தால் மனமும் சீராகும், நம்ம அந்த 108 ஆற்றல் மையங்களை இயக்கிறதுனால உயிரும் சீராகும். அப்போ அந்த உயிர் சீராக இருக்கும் பொழுது நம்ம குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்களாம் நம்மளுடைய ஆரோக்கியத்தை பற்றி எப்படி இருப்பாங்க? அவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது, காசு பணம் செலவழிக்கணுன்ற அவசியம் கிடையாது, மாத்திரை மருந்து வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ மனதளவிலும் பொருளாதார அளவிலும் நம்ம குடும்பத்தில் நிறைய வந்து ஒரு நலங்கள் உண்டாகும். அப்போது நம்மளால் என்ன பண்ண முடியும்? 4 பேருக்கு நம்மளால் வந்து உதவி செய்ய முடியும். அந்த ஓட்டங்கள் நம்ம பேசிட்டோம். மகரிஷியுடைய உடற்பயிற்சிகளினுடைய வகைகள் இங்கே பார்த்துட்டோம். இங்கே பாருங்கள், வாட் இஸ் திஸ்? எல்லாம் தரும் யோகா. அதில் ஃபஸ்ட் லைனில் என்ன இருக்குது பாருங்கள். அப்போ நம்ம உடற்பயிற்சி செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆரோக்கியமான உடல் கிடைக்கும். ஆரோக்கியமான உடல் கிடைத்தால் என்ன கிடைக்கும் நமக்கு? அடுத்தது அமைதியான மனம். இது வந்து சீக்வன்ஸ். இது நாம் உடற்பயிற்சி செய்தால் ஆரோக்கியமான உடல் மட்டும் இல்லை, என்னென்ன கிடைக்குது பாருங்கள். ஆரோக்கியமான உடல், அடுத்து என்னது? அமைதியான மனம், பீஸ்ஃபுல் மைண்ட் நமக்கு கிடைக்கும். அந்த பீஸ்ஃபுல் மைண்ட் இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? இணக்கமான கார்டியல் ரிலேஷன்ஷிப். எல்லார்கிட்டையும் நமக்கு வந்து ஒரு இணக்கமான நமக்கு வந்து ஒரு உறவுகள் கிடைக்கும். அப்போ இணக்கமான உறவுகள் கிடைச்சா என்ன கிடைக்கும் நமக்கு? நேர்மையான எண்ணங்கள், பாசிட்டிவ் தாட்ஸ். நமக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸே நமக்கு வந்து எதிர்மறை எண்ணங்கள் நம்மக்கிட்ட வராது. ஒரு உடற்பயிற்சி எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளை மாற்றுது பாருங்கள். அப்போ நேர்மையான எண்ணங்கள் வந்தால் என்ன கிடைக்கும் நமக்கு? வெற்றிகரமான வாழ்க்கை, சக்ஸஸ்ஃபுல் லைஃப். நமக்கு வாழ்க்கையே வந்து வெற்றிகரமாக இருக்கும். அப்போ வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கணும். நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து தோல்வியே நமக்கு வராதா? தோல்வியும் வரும். ஆனால் அந்த தோல்வி வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? அதை ஒன்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திறமை நம்மக்கிட்ட வந்துவிடும். அப்போ வெற்றிகரமான வாழ்க்கை கிடைச்சிச்சுன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்கு எப்படி இருக்கும்? ஹாப்பியஸ்ட் டேஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மகிழ்ச்சியான நாட்கள், ஹாப்பி டேஸ். நமக்குள்ள அந்த மகிழ்ச்சியான நாட்கள் கிடைக்கும் பொழுது நம்மக்கிட்ட என்ன வந்துடும் கடைசியா? ஆமாம், லவ்விங் அப்ரோச். எல்லார்கிட்டையும் நம்ம எப்படி இருப்போம்? அன்பாக இருப்போம். பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி சமமாக நம்ம வந்து பழகக்கூடிய ஒரு பக்குவம் எதில் கிடைக்கும்? எதில் கிடைக்குது? எதில் கிடைக்குது? நம்ம உடற்பயிற்சிக்கு உள்ளே வந்து இது அத்தனையும் நமக்கு வந்து கிடைக்கிறது. அதுதான் கொடுத்துருக்கோம். ஹேண்ட் எக்ஸசைஸ், லெக் எக்ஸசைஸ், ப்ரீத்திங், நரம்பு அதான் நியூரோ மஸ்குலர் ப்ரீத்திங் எக்ஸசைஸ், ஐ எக்ஸசைஸ், கபாலபதி, மகராசனம் பார்ட் 1 and 2, மசாஜ், 14 பாயிண்ட் அக்யூப்ரெஷர் அண்ட் ரிலாக்ஸேஷன். இதுதான் நம்ம உடற்பயிற்சியினுடைய பிரிவுகள். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து இந்த ஃபஸ்ட்டு இது இந்த இதுக்கு என்ன வித்தியாசம் கொஞ்சம் சொல்லுங்களேன் பார்க்கலாம். இது என்ன? அது என்ன? இது ஸ்கெலட்டன், எலும்புக்கூடு. அது மசில்ஸ்குள்ள என்ன ஓடுது? உள்ள என்ன தெரியுது? இதில் ரத்தமா? சரி, ரைட், ஓகே, வெரி குட். இது வந்து ஒரு பாடி, ஃபிசிக்கல் பாடின்னு வச்சுக்கலாமா? அதை ஃபிசிக்கல் பாடி, பரு உடல். அது இது என்னது? ஸ்கெலட்டன், எலும்புக்கூடு. சரிங்களா? ரைட். இப்போது ஒரு கேள்வி உங்ககிட்ட. இப்போ கடந்த 26ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்ததே இந்தியா முழுக்க. என்ன நிகழ்ச்சி? கடந்த 26ங்கிற நீங்கள் அதுக்கும் 26க்கு போயிட்டீங்களே. பிப்ரவரி 26. என்னது? சிவராத்திரி, மகா சிவராத்திரின்னு ஒன்று நடந்ததா? மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம யாருடைய அருளை வாங்கினோம்? ஈசனுடைய அருளை நம்ம வாங்கினோமா? ஈசனுடைய அருள் நமக்கு கிடைச்சதா இல்லையா? எத்தனை பேர் கிடைச்சது ஈசனுடைய அருள் அன்னைக்கு? கிடைச்சதா? எத்தனை பேர் கிடைச்சது அன்னைக்கு? ஈசனுடைய அருள் இன்னைக்கு எத்தனை பேர் கிடைச்சது அன்னைக்கு? அப்போ கையை தூக்குறதுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கிடைக்கலன்னு அர்த்தம். கிடைச்சிட்டா? ரைட், ரொம்ப சந்தோஷம். ரைட்,
திருமூலர் என்ன சொல்றாரு அவருடைய பாடல்ல, சந்தி எனத்தக்க ஆமரை வான்மறை சந்தமதில் ஈசன் அருள் நமக்கே என்று நந்தியை நாளும் வணங்கப்படும் அவர் புந்தியின் உள்ளே புகுந்து நின்றானே. திருமூலருடைய திருமந்திரம், அவருடைய திருமறையில் வர்ற பாடல். அதில் ஈசன் அருள் நமக்கே என்று நந்தியை நாளும் வணங்கணும் அப்படிங்கிறார். இந்த ஈசனும் நந்தியும் எங்கே இருக்கிறது? கோயிலில் இருக்கிறது. எந்த கோயிலில் இருக்கிறது? சிவன் கோயிலில் இருக்கிறது. சிவன் கோயிலில் உள்ள நுழையும் போதே முதல்ல யாரை பார்க்குறோம்? நந்தியை பார்க்குறோம். நந்தியை பார்த்து என்ன சொல்கிறோம்? நம்ம என்ன சொல்கிறோம்? சிவா சிவா எனக்கு கொஸ்டின் பேப்பர்லாம் ஈஸியாக வரணும். காதில் போய் சொல்கிறோமா? எனக்கு மார்க் போடுற டீச்சர் வந்து நல்ல மார்க் போடணும், நல்ல மூடில் பேப்பர் கரெக்ஷன் பண்ணணும். வருதா? இன்றைக்கி ஹோம்ஒர்க் நான் பண்ணலன்னா கூட நாளைக்கு பண்ணலன்னா என்னை டீச்சர் நாளைக்கு எதுவும் கேட்கக்கூடாது, அசைன்மெண்ட்டில் கொஞ்சம் பிரச்சனை வந்தாலும் என்னை எதுவும் பண்ணக்கூடாது. கேட்குறமா இல்லையா? ஓப்பனாக பேசுனுங்க. கேட்குறமா இல்லையா? ரைட். அப்போது நந்திக்கிட்ட நம்ம என்ன சொல்கிறோம்? நம்முடைய டிமாண்ட், கோரிக்கைகளை நாம் வந்து நந்திக்கிட்ட நாம் வந்து சொல்லிடுறோம். ஏன் நந்திக்கிட்ட சொல்கிறோம்? என்ன இதேம்மா? அவர் தான் எடுத்துகிட்டு போய் சிவன்கிட்ட சொல்லுவாரா? அப்படியா? சாரி, நந்தி வந்து சிவன்கிட்ட, நந்தி வந்து யார்? சிவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ், சிவனுடைய செக்ரட்டரி, ரைட் ஹேண்ட். அவர் ஒரு மினிஸ்டருக்கு செக்ரட்டரி இருக்க மாதிரி சிவனுடைய செக்ரட்டரி நந்தி. அப்போ நந்தி கிட்ட சொன்னால் நந்தி என்ன பண்ணுவார்? ஆமாம், இன்றைக்கி இவங்கெல்லாம் வந்தாங்கப்பா, இவங்க இதை கேட்டாங்க, அவங்க அதை கேட்டாங்க, இவங்க இதை லிஸ்ட்டை வந்து அவர்கிட்ட வந்து கொடுத்துருவார். அதுக்கப்புறம் வந்து நம்ம வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி, நம்முடைய கர்ம வினை பதிவுகளுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு என்ன வரும்? அதுக்கு அங்கேருந்து பிரதிபலன் நமக்கு கிடைக்கிறது. அப்போ அதை தான் சொல்கிறாரு, ஈசன் அருள் நமக்கே என்று நந்தியை நாளும் வணங்கப்படும் அப்படிங்கிறார் அந்த பாடலில். அந்த பாடலில் 2 அர்த்தத்தை திருமூலர் சொல்கிறார். ஒன்று, பக்தி மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு அந்த அர்த்தத்தை சொல்கிறார். ஞான மார்க்கத்தில் நீங்கள் அதை கடந்து வரணும். அதுக்கு என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, சந்தி எனத்தக்க ஆமரை. சந்தி அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்பில் இருக்கிற ஜாயின்ஸ். சந்தினா ஜாயின்ஸ். ஆமரை அப்படின்னு சொன்னால், ஆ என்றால் உயிர், லைஃப் ஃபோர்ஸ். மறை என்றால் இன்விசிபிள். அப்போ நம்ம உடம்புக்குள்ள ஒவ்வொரு சந்திலையும் ஜாயின்ஸ்லையும் எது மறைந்திருக்கிறது? உயிர் மறைந்திருக்கிறது. அதைத்தான் சந்தி எனத்தக்க ஆமரை. அடுத்த என்ன சொல்றாரு? வான்மறை சந்தமதில். வான்மறைனா யார்? வான்மறைனா யாரு? இறைவன். இறைவனுக்கு இன்னொரு பேர் என்னது? வான்மறை. ஏன்னா அங்கே மேலே இருக்கிறதுனால, நமக்கு மேலே ஒருத்தர் இருக்காருப்பா, உப்பர்வாலா ஒருத்தர், அவர் பார்த்து பாருப்பான்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் வான்மறை. சந்தமதில். சந்தம்னா என்ன அர்த்தம்? ரிலேஷன்ஷிப். நமக்கு தமிழே தெரியல பாருங்க, நமக்கு தமிழ் அர்த்தமே நமக்கு தெரியல பாருங்க. சந்தமதில்னா, சந்தம்னா ரிலேஷன்ஷிப்பு. இறைவனுக்கும் எனக்கும் என்ன உறவு அப்படின்னு கேட்குறாரு அவர். இறைவனுக்கு நமக்கு என்ன உறவு? இறைவனுக்கு நமக்கு என்ன உறவு? டக் டக். இறைவனுக்கு நமக்கு என்ன உறவு? அவ்வளோதான். இறைவனே, இறைவனே நாம இருக்கிறோம். அப்போ நாம யாரு? சொல்லுங்க. நானே. சரி சொல்லுங்க, சொல்லுங்க. ரைட். இப்படியே சொல்லிக்கிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு போங்க. வீட்டில் போன உடனே காலையிலேருந்து எங்கே போயிட்டார், எனக்கு காஃபி போடுனா, நானே இறைவன் சொல்லிட்டா நமக்குள்ள அகங்காரம் வந்துடும். அப்போ என்ன சொல்லலாம்? அதுவே நானாக இருக்கிறது. அவ்வளோதான். அதுவே நானாக இருக்கிறது. சொல்லுங்க. அப்படி சொல்லிட்டா அப்போ அதுவே நானாக இருக்கிறது. அப்போ நான் என்பது இங்கே இல்லை. அப்போ யார் அது? இறைவன். அவ்வளோதான். அப்போ அகங்காரம் வராது. அப்போ அதுதான் வான்மறை சந்தமதில். இறைவனுக்கு எனக்கு என்ன உறவுன்னு கேட்டிங்கன்னா, அதுவே இது
நானாக இருக்கிறதுப்பா அப்படின்னு சொல்கிறான். அப்போ அதுவே நானாக இருக்கிறது எது வரைக்கும்? ஈசன் அருள் இருக்கின்ற வரை தான். அப்போ அந்த ஈசன் அப்படின்னு சொன்னால் ஈசனுக்கு இன்னொரு பேர் என்ன? சிவம். அப்போ வெரி குட். உன் பேர் என்னம்மா? வினோஷினி. குட். அப்படின்னா வந்து சிவம். உட்காருமா. இந்த சிவம், this is called சிவம். தமிழ்ல சிவம், தமிழ்ல சிவம். ரைட். அப்ப சிவம்னா யாரு? அப்ப சிவம் என்றால் யாரு? நான் தான் சிவம். அப்போ இந்த சிவம் இருக்கு பாருங்க, எனக்கும் இறைவனுக்கும் உறவு இருக்கும் வரை நான் சிவம். இந்த உறவை இறைவன் எப்படி எதை வச்சு வச்சிருக்கிறாரு? புண்ணியமா? யாருமா அது? கர்மாவை பேஸ் பண்ணித்தான் நம்மளை வைத்திருக்கிறார் இறைவன். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கர்மால எந்த நேரத்தில் நம்ம கர்மா முடிகிறதோ, இந்த சிவத்தில் கர்மா என்பது அந்த சாக்கு மேலே இருக்கிறது. இந்த கர்மாவை கடவுள் என்ன பண்ண முடிச்சு தூக்கிடுவார். இப்போ நாம யாரு? அவ்வளோதான். இதுல என்ன தெரியுது? நம்ம ஒருத்தர தலைமையிலையும் கர்மா என்கின்ற கொக்கி தொங்கி கொண்டிருக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அடக்க உடக்கமாக இருக்கணும். கொக்கி வந்து கிட்டக்க வந்து நம்மளை தூக்காம பார்த்துக்கணும். அதுதான் வான்மறை சந்தமதில் ஈசன் அருள் நமக்கே என்று. அப்போ எனக்கும் அவனுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னா என் உடம்புல எது இருக்கணும்? நான் வந்து சிவமாக இருக்கணுமா சவமாக இருக்கணுமா? அப்போ சரி, இப்போ நான் வந்து முதல்ல வந்து இப்படி இருந்த நான் இப்போ இப்படி ஆயிட்டேன். இப்போ என்ன ஆயிடுச்சு? இப்போ சவம் ஆயிட்டா? அது சவம்னா என்ன? சவம்னா என்ன? டெட் பாடி, பிணம். சவத்தை பார்த்தா நம்ம கட்டி பிடிச்சிக்கிட்டு சிரிப்போமா பயப்படுவோமா? பயப்படுவோம். நம்ம கூடவே இருந்திருப்பாங்க. அவர் நேற்று வரைக்கும் அவர் கூட நம்ம அன்பாக இருந்திருப்போம். இன்னைக்கு அது என்ன ஆயிடுச்சு? உள்ள இருந்த சிவம் போயிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு? அது சவம் ஆயிடுத்து. அப்போ நம்ம அதை கட்டி பிடிக்கிறது கூட பயப்படுறோம் இல்லையா? நேற்று வரைக்கும் அதை நம்ம கட்டி பிடிச்சோமா இல்லையா? நம்ம அப்பாவாவோ அம்மாவாவோ தாத்தாவாவோ பாட்டியாவோ நேற்று வரைக்கும் பண்ணோமா இல்லையா? அதை இன்றைக்கி நம்ம அதை கட்டி பிடிக்கிறதுக்கு பயப்படுறோம். அப்போ அது பேர் என்னது? சவம். அப்போ நாம் யார்? நாம் உயிரோடு இருக்கிற சவம். உண்மை அதுதான். நான் சொல்ல, திருமூலர் தான் சொல்கிறாரு. நீ சவத்தை பார்த்து பயப்படுற, நாம் வந்து உயிர். அப்போ உனக்குள்ளே என்ன இருக்கிறது? உனக்குள்ளே என்ன இருக்கிறது? சவம் இருக்கிறது. அதை நீ என்ன பண்ணுற? அந்த மேலே இருக்கிற கொக்கி போயிடுச்சுன்னா 4 பேர் தூக்கின்னு போகிறான். இப்போ உன் 2 காலால் நீயே தூக்கிட்டு வந்து இங்கே உட்காந்துருக்கீங்க. அவ்வளோதான். இதுதான் வித்தியாசம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வித்தியாசம். ஏன்னா அதுக்கு தான் சொல்கிறோம் இருக்கணும். அவ்வளோதான். அதைத்தான் சொல்கிறாரு. இன்னொரு பாடலில் கூட சொன்னார், செத்த பிணத்தினை கட்டி சுமந்து. யாரை சொல்கிறாரு? நம்மளை, நம்ம பாடியே நாமளே என்ன பண்ணுறோம்? சுமந்துட்டு வந்து எங்கே வந்திருக்கோம்? இப்போ இந்த அறிவித்திருக்கோம் வந்து உட்காந்துருக்குறோம். வெட்டி எறிகின்ற புலன்களும் வெந்து கால் கொண்ட வழியில் நானும் நடந்து என் கொண்ட சிவமே நீ என மறந்து. எனக்குள்ள அவர் இருக்கான்றதை நான் என்ன பண்ணிட்டேன்? எதனால் மறந்துட்டேன்? கர்மாவால் நான் மறந்துட்டேன்ப்பா. அப்புறம் என்ன சொல்கிறாரு? கல் கொண்ட வலியை நானும் உணர்ந்து. கல் கொண்ட வலியை நானும் உணர்ந்தேன். எனக்கு வயசான பிறகு, நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது ரோட்டில் ஒரு நாய் வந்துன்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? கல்லத்தை அடிப்போமா? கல்லெடுத்து அடிப்போம். நாய்க்கு செம்மையாக அடிச்சிட்டோம்பா அப்படின்னு சொல்கிறோம்ல. ஆனால் நாய்க்கு வலிச்சது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த கல்லுக்கும் ஒரு வலி இருக்குன்னு நம்ம என்றைக்காவது ஃபீல் பண்ணுமா? இல்லையே. அதைத்தான் சொல்கிறாரு. அதை நம்ம எப்போ ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் ஓல்டு ஏஜ் வந்த பிறகு, வயசான பிறகு நம்ம வீட்டில் படுத்துட்டு இருப்போம். கை கால் கூட நம்மளால் தூக்க முடியாது. நம்ம துணி கூட அப்படி விலகி இருக்கோம் நம்ம வீட்டில். அப்போ என்ன ஆகும்? நம்ம யாராவது வேணும்னே நம்ம துணியை விலகி இருக்கிற மாதிரி நம்ம யாராவது படுத்துருப்போமா வீட்டில்? நமக்கு அது மாதிரி இன்டென்ஷன் இருக்கா? நமக்கு எண்ணம் இருக்கா? நமக்கு
இல்லை. ஆனால் நம்ம துணி விலகி போயிருக்கோம், நமக்கு அது கூட தெரியாது. கண்ணு தெரியாது. கண்ணு தெரிஞ்சாலும் அப்படி எழுந்து நம்ம துணியை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம உடம்புல வந்து பலம் இல்லை. அப்போ நம்ம வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, 4 பேர் வந்துட்டு போகிறாங்க, இப்படி வந்து துணி விலகு இது கூட தெரியாமல் இருக்கேன், உனக்கு அறிவில்லை உனக்கு, கேட்பாங்களா மாட்டாங்களா? அப்போது அந்த ஆத்மா ஃபீல் பண்ணும், அதுதான் கல் கொண்ட வலி. நான் என்ன வந்து வேணுட்டாக இருக்கிறேன் இல்லையா, என்னால் இயலாமை முடியலையே, அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன். அதை தான் சொல்கிறாரு, கல் கொண்ட வலியை நானும் உணர்ந்து அப்போ தான் சொல்கிறாரு, என் கொண்ட சிவமே நீ என உணர்ந்து தள்ளாடி தள்ளாடி நானும் நடந்து உண்ட வாயும் உண்ண மறுத்து. சின்ன வயசில் இருக்கும்போது எத்தனை இட்லி சாப்பிடுவோம்? 5 இட்லி 6 இட்லி 8 10 சாப்பிடுவோம் இல்லையா? இப்போ வயசாகிடுச்சு, சாப்பிட்றதுக்கு அரை இட்லிக்கு மேலே உள்ள இறங்க. அதுவே என்ன பண்ண சொல்கிறோம், ஒரு ஜூஸ் மாதிரி அடிச்சு கொடுன்னு சொல்கிறோம். உண்டமாயும் உண்ண மறுத்து. கடைசியில் மரணம் நம்மை நெருங்கும் பொழுது இந்த கர்மா முடிஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணோம், கண்ணாடி பிம்பத்தின் முன்னே, அதுதான் ஆத்ம தரிசனம். கண்ணாடி பிம்பத்தின் முன்னே கை கட்டி வாய் மூடி கண்ணீர் மல்க நின்று இனி உன்னை காண்பேனோ அல்லேல் கண்மூடி போவேனோ. அதுதான் ஈசன் அருள். புரியுதுங்களா? இந்த ஈசன் அருள் இங்கே எப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது வான்மறை சந்தமதில் ஈசன் அருள் நமக்கு. ஈசன் அருள்னா நம்ம உடம்புல இன்னொரு ஈசன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆலயத்தில் இருக்கிற ஈசன் அது. நம்ம உடம்புங்கிற இந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கிற ஈசன் எதுன்னு கேட்டிங்கன்னா, திருமூலர் சொல்கிறது, ஈ என்றால் சிவப்பு, ஈ என்றால் சிவப்பு ரெட், சன் என்றால் நீர். நம்ம உடம்புல சிவப்பாக இருக்கிற நீர் எது? அவ்வளோதான். இரத்த ஓட்டம் ஒரு உடம்புல சீராக இருந்தால் யாருடைய அருள் இருக்கிறது? அவ்வளோதான். அதுதான் ஈசன் அருள். அதுதான் சரி. ஈசன் இரத்த ஓட்டத்தை நம்ம உடம்புல சீராக்கிட்டோம்னா யாரோட அருள் கிடைச்சிடுச்சு? நமக்கு சிவன் அருள் நமக்கு கிடைச்சிடுச்சு. அடுத்த லைன் என்ன சொல்றாரு? யாரை வணங்கணுன்றாரு? நந்தியை நாளும் வணங்கப்படும்ங்கிறார் அவர். நந்தின்னா என்னது? அது கோயில் கதை முடிஞ்சு போச்சு. இப்போ தமிழில் நந்தினா எலும்புன்னு அர்த்தம். நந்தினா என்னது? எலும்பு. சமஸ்கிருதத்தில் ஹஸ்தி அப்படின்னு சொல்லுவோம். ஹஸ்தி அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இப்போ ஒன்று ஒரு இமேஜின் பண்ணுங்களேன், நம்ம உடம்புக்குள்ள ஒரு ஸ்கெலட்டன் இருக்கா, எலும்பு கூடு இருக்கா, அப்படியே உங்கள் எலும்பு கூட வெளில எடுங்க. அப்படி பயப்பட வேண்டாம், வெறுமை எடுங்க. எடுங்க, இப்படி எடுங்க, எடுத்து இப்படி வச்சுருங்க பக்கத்தில், உங்கள் பக்கத்தில் உட்கார வச்சுருங்க. இப்போ நீங்கள் அப்படியே நேராக உட்காந்துருங்க பார்க்கலாம். கீழே விழுந்துருவோம். வெறும் மசில்ஸ் தானே. அதுக்கப்புறம் எலும்பு கூடு தான் நம்மளை என்ன பண்ணுது? அவ்வளோதான். அதுதான் வந்து நந்தி அப்படிங்கிறார். இந்த நந்தி தான் வந்து ரொம்ப 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 முக்கியம். அந்த நந்தியை பலப்படுத்தணும். ஈசனுடைய அருளும் வாங்குகின்ற பயிற்சி தான் என்ன பயிற்சி? கைப்பயிற்சி. புரியுதுங்களா? அதுதான். அதுக்கு தான் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம். ஐயா வாங்கய்யா. இப்போ பாருங்கள், இப்போது அதெல்லாம் இது 2 இதுவாக நாங்கள் இது வந்து கொடுத்துருக்குறோம். இந்த இடத்துல வந்து இதை பற்றி சரி, அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இருந்துருங்கய்யா. இங்கே பாருங்கள், வேதாத்ரி மகரிஷி யோக உடற்பயிற்சியின் நன்மைகள் அப்படின்னு கொடுத்து நாங்கள் ஒரு ரெடி ரெக்கனர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள் என்னென்ன டிசீஸ்லாம் நமக்கு வரும், என்ன டிசீஸ் இருக்கிறவங்க எந்த பயிற்சியை உடனே அட்டாக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இருதய கோளாறுகள் இருப்பவர்கள் கால் பயிற்சி, மசாஜ், அக்குப்ரெஷர், உடல் தளர்த்தல். ஆஸ்துமா, சளி, சைனஸ் இருக்கவங்க நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சி, கபாலபதி. ரத்தம், சிறுநீரில் சர்க்கரை குறைய மகராசனம் பாகம் 1-2. ரத்த அழுத்தம் சரியாக மகராசனம் பாகம் 1-2, மசாஜ், அக்குப்ரெஷர், உடல் தளர்த்தல். இப்படி என்ன டிசீஸ் இது வந்து ஒரு நிமிஷம் இருங்க. இது எல்லாமே வந்து ஐயா வந்து உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுவார். உங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு 7 முக்கியமான ஷீட்டு வந்து ஐயா கிட்ட கொடுத்துருக்குறோம். அது ஜெராக்ஸ் போட்டு அந்த ஜெராக்ஸ் காஸ்ட்டு நீங்கள் பே பண்ணிவிடுங்க. ஐயா வந்து பெரிய ஷீட்டாகவே இருக்கும், ஐயா கொடுத்துருவார் உங்களுக்கு எல்லாருக்குமே. இது சரிங்களா? ரைட். ஸோ இது வந்து இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து குறிப்பாக வந்து ஆசிரியர்களுக்கும் சரி, நீங்களும் இது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பெரியவங்க இருப்பாங்கள்ல,
அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, தாத்தா பாட்டி இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்? அவங்களுக்குலாம் இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து என்ன சுகர் இருக்கா இன்றைக்கி இருக்குல்ல, அவங்களுக்கு இருந்தால் அடுத்தது யாருக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம்? நமக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதை நாம் என்ன பண்ணலாம்? இந்த பயிற்சியின் மூலயமா நம்ம அதை தவிர்த்து கொள்ளலாம். குறிப்பாக உங்களுக்கு பாருங்கள், இந்த கபாலபதின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த கபாலபதி உங்களுக்கு எதுக்கு தெரியுமா? இந்த எந்திரன் ஒரு படம் பார்த்தீங்களா, சிட்டின்னு ஒரு ரோல் இருக்கு தெரியுமா? என்னது அது? அது எப்படி என்ன பண்ணுவது? ஒரு டெலிஃபோன் டைரக்டர் கையில் கொடுத்தா என்ன பண்ணும்? இப்படி பறிச்சுன்னா என்ன அர்த்தம்? மெமரி பவர் டிராஸ்டிக்காக மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகிடும் உங்களுக்கு. புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே வந்து இந்த எதுக்கு சொல்கிறேன்னா, 8 வயது முதல் 80+ இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஏற்ற பயிற்சி தான் இது, நம்முடைய உடற்பயிற்சி. உங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பாடியினுடைய லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி இந்த பயிற்சியில் நன்மைகள் இருக்குது. 30 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, 50 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. புரியுதுங்களா? 80 வயசு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த உடற்பயிற்சி இருக்கிறது. பாருங்கள், நோய் எதிர்ப்பாற்றல் பெருகும், தேகம் பொலிவு பெறும், உடல் வலிமை பெறும், பார்வைத்திறன் மேம்படும், ஆழ்ந்த தூக்கம் இரவில் உண்டாகும், இனப்பெருக்க உறுப்புகள் நல்ல முறையில் தொடர்ந்து பராமரிக்கப்படும், சிறந்த முறையிலான குழந்தை பேர் உண்டாகும். அப்புறம் என்ன பண்ணுங்க, முடியுதிர்வு, நரம்பு பலவீனம் முதலியவைகள் தவிர்க்கப்படும். அப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு அற்புதமான பயிற்சி தான் எது? நம்முடைய உடற்பயிற்சிகள். சரிங்களா? ரைட். இது பாருங்க, நம்ம இதுக்கு பாருங்க, இதில் வந்து இந்த உடம்பு 2 கொடுத்துரு. இது வந்து நம்ம உடற்பயிற்சி கைப்பயிற்சி மட்டும் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய வயிற்றுக்கு மேலே இருக்கிற பகுதிகள். இந்த இதில் இங்கே பாருங்க, வயிற்றுக்கு கீழே இருக்கிற பகுதிகள் 2 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கிறோம். நம்ம உடம்புல வந்து தலையிலிருந்து லோயர் அப்டமன் வரைக்கும் ஒரு பார்ட்டு, அடிவயிறு வரைக்கும். அந்த அடிவயிறு கொஞ்சம் மேலேயே நம்மளுடைய கழிவு மண்டலத்திலிருந்து அப்படியே கீழ் வரைக்கும் ஒரு பார்ட்டாக 2ஆக பிரிச்சிருக்கிறோம். அது வந்து நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் வந்து அந்த ஆர்டரி வழியாக, இந்த தமனிகள் வழியாக வந்து அந்த பிளட்டு எப்படிலாம் அந்த ஃப்ளோ வருது, பிளட் ஃப்ளோ எப்படிலாம் வருது அதையும் கொடுத்துரும். ஏன் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்பில் இருக்கிற 6000 கோடி செல்கள், 206 எலும்புகள், 620 தசைகள், நம்ம உடம்பில் 360 இணைப்புகள், ஜாயின்ட்ஸ், அனைத்தையும் இயக்கக்கூடிய ஒரே பயிற்சி எதுன்னு கேட்டிங்கன்னா கைப்பயிற்சி. ஒரு கைப்பயிற்சியில் என்ன பண்ணிடலாம்? நம்ம எல்லாத்தையும் பண்ணிடலாம். மிச்ச பயிற்சியெல்லாம் பண்ண வேண்டாமா? அப்போது பண்ணணுமா வேண்டாமா? அதுவும் செய்யணும். கைப்பயிற்சி இது எல்லாத்தையும் பண்ணிட்டோம். நம்ம அந்த கர்மா வந்து லங்ஸில் இருந்தால் என்ன பண்ணுறது? நம்ம கர்மா வந்து கண்டில் இருந்தால் என்ன பண்ணுறது? நம்ம கர்மா ஸ்பைனல் கார்டில் இருந்தால் என்ன பண்ணுறது? இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எல்லா பயிற்சியும் நம்ம வந்து பண்ணிடணும். பாருங்கள், கைப்பயிற்சிக்கு உள்ளேயே எப்படி எல்லா உறுப்புகளுக்கும், குறிப்பாக இதை எடுத்துட்டிங்கன்னா வந்து இது பாருங்கள், ஒவ்வொரு மெயின் ஆர்கன்ஸுக்கும் கூட ஒருவர் வந்து ஒரு செக்ரட்டரி கொடுத்துருக்கோம் பாருங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் தனியாக ஒரு செக்ரட்டரி கொடுத்துருக்கோம் பாருங்கள். கண்கள்னா அதுக்கு செக்ரட்டரி கண்ணீர், மவுத்துனா சலைவா, பிரஸ்ட்டுனா மில்க்கு, லிவர்னா அதில் வர பைலு, அதில் வர ஜூஸு, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க. ஸோ இது என்னன்னு கேட்டால் யூட்டிலிட்டி அடிஷ்னலாக ஒரு ராஜ உறுப்புகளுக்கு பக்கத்தில் அதனுடைய துணை அனைத்தையும் இயக்கக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், உச்சி முதல் பாதம் வரை அனைத்தையும் இயக்கக்கூடிய ஒரே பயிற்சி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கைப்பயிற்சி மட்டும்தான். அது மட்டும் இல்லை, கைப்பயிற்சியில் இங்கே பாருங்கள், we are activating all our glands. பாருங்கள், எல்லா கிளாண்டையும் வந்து நம்ம ஒரு எப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு கைப்பயிற்சியிலேயே எல்லா கிளாண்டையும் நம்மளால் வந்து இயக்க முடியும், ஒரே ஒரு கைப்பயிற்சியிலேயே. இது வந்து மெடிக்கல் சயின்ஸில் சொல்கிறோம், இது வந்து நம்ம யோகத்தில் சொல்கிறோம். இதே தான் யோகத்தில் சொல்கிறோம். செக்ஷுவல் கிளாண்டு மூலாதாரம், அட்மிரல் கிளாண்ட் சுவாதிஷ்டானம், பேங்க்ரியாஸ் கிளாண்ட் மணிப்பூரகம், தைமஸ் கிளாண்ட் அநாகதம், தைராய்டு கிளாண்ட் விசுப்தி, பிட்யூட்ரி கிளாண்ட் ஆகினை, பீனியல் கிளாண்ட் துரியம். இந்த வேர்ட்ஸ் மட்டும்தான் வேறே தவிர, பட் போத் ஆர் சேம். ஓகேங்களா? ரைட். நம்ம உடம்புல பஞ்சபூதங்கள் பற்றி பார்த்தோம். பஞ்சபூதங்களில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது? 72% வந்து நீர் இருக்குது நம்ம உடம்புல. அதாவது ரத்த ஓட்டமாகவும் இருக்குது, நிணநீர் சுரப்பிகளாக இருக்குது. வெறும் ரத்த ஓட்டமாக மட்டுமல்ல, நிணநீர் சுரப்பிகளாகவும் இருக்குது. 12% நிலம், நம்மளோட கெட்டி பொருள், எலும்பு, தசை, அதெல்லாம் எடுத்திங்கன்னா
12% இருக்குது. 6% பார்த்தீங்கன்னா காற்று, நம்ம 6% தான் நம்ம காற்று சுவாசிக்கிறது உள்ளே எடுத்து விடுறோம். 4% நெருப்பு, நம்ம டெம்பரேச்சர் சொல்கிறோம் பார்த்தீங்களா, உடம்புல சூடு, அது வந்து 4% இருக்குது. வின் பார்த்தீங்கன்னா 6% இருக்குது. இந்த விதத்தில் தான் பஞ்சபூதங்கள் இருக்குது. இந்த விகிதாசாரத்தில் 1% குறைஞ்சா கூட நமக்கு உடலில் மாறுபாடுகள் வந்துடும், வலி ஆரம்பிக்க அது இது சரி பண்ணுறதுக்கு தான் பயிற்சிகள். இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு பச்சை மிளகா அப்படின்னு சொல்கிறோம். பச்சை மிளகாவுடைய தன்மை என்னங்க? ஆப்பிள்னா இனிப்பு. நெல்லிக்காய் அப்படின்னா புளிப்பா துவர்ப்பா? துவர்ப்பு, ரைட். புளி மரத்தில் புளி நம்ம புளிப்பு இல்லைங்களா? மனிதன்னா அது எப்படி எல்லாம் கலந்த கலவை? பச்சை மிளகானா காரம் சொன்னோம் டக்குன்னு, ஆப்பிள்னா இனிப்புன்னு சொன்னோம். அதோட தன்மை என்ன சொன்னாங்க? ஒன்று தானே சொன்னோன்னா. மனிதன்னா மட்டும் என்ன செய்கிறோம்? எல்லாம் கலந்த கலவைன்னு சொல்கிறோம். ஏன் எல்லாம் கலந்த கலவை? இந்த பிரபஞ்சத்தை தோன்றிய எல்லாத்துக்கும் ஒரு தன்மை தான், ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் 96 தன்மைகள் இருக்குது. அதனால தான் அவனை பற்றி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி கரெக்டாக சொல்ல முடியல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அந்த 96 தன்மைகள் தான் 96 தத்துவங்களாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியல. மனிதன்னு சொன்னோன்னே எப்படி பச்சை மிளகாக்கு டக்குன்னு ஆன்சர் வந்தது, காரம்னு சொல்லி இல்லையா? மற்ற ஆப்பிள்னா இனிப்புன்னு வந்தது, நெல்லிக்காய்னா துவர்ப்புன்னு வந்தது. ஆனால் மனிதனுக்கு வர முடியாததுக்கு காரணம் இந்த மனிதன் 96 தத்துவங்கள். மனிதன் கிட்ட பாருங்க, குணம் 3, மண்டலம் 3, ஈடனை 3, தோஷம் 3, மலம் 3, அந்தக்கரணம் 4, அவஸ்தை 5, கோஷம் 5, ஆசையம் 5, கர்மேந்திரியம் 5, புலன் 5, ஞானேந்திரியம் 5, பொறி 5, பூதம் 5, நாடி 10, வாயு 10, விகாரம் 8, ஆதாரம் 6, வினை 2ன்னு சொல்கிறாங்க. இது இந்த 96 மடங்கினதால் தான் ஒரு மனிதனை பற்றி நம்மளால் என்ன பண்ண முடியல, கரெக்டாக இன்னார் இப்படி தான் அவங்களுடைய குணம், அவங்க தன்மை இதுதான் நம்மளால் என்ன பண்ண முடியாது. இப்போ நீங்கள் வேறப்பா அவர் எந்த நேரம் எப்படி இருப்பாருன்னு சொல்ல முடியாதுப்பா. சொல்கிறோமா நம்ம? நான் நல்லா பேசிக்கிட்டே இருப்பாருங்க, திடீர்னு எரிஞ்சு விழுந்துட்டு வாருங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிலாம் சொல்கிறோம். இப்போ 96 தத்துவங்களும் அடையுங்கவன் மனிதன். அதை உணர்வது எப்போ இந்த 96 தத்துவத்தையும் நமக்குள்ளே நம்ம உணர முடியும்னா, சாமிஜி சொன்ன மாதிரி அறிவு முழுமை, அது முக்தி. நம்ம அவனே நானாக இருக்கிறேன்னு நினைக்கும் போது தான், நமக்கு உணரும் போது தான் அந்த அறிவு முழுமை அடையும் போது இந்த 96 தத்துவங்களும் நமக்கு தெரிய வருதுங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாருங்கள் என்னென்ன குணங்கள் இருக்குது. அந்த 96னா குணம் 3னா என்ன குணங்கள் இருக்குது, இப்படி உள்ளுக்குள்ளே போய்கிட்டே இருக்கும். நம்மளை பற்றின ஆராய்ச்சி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால தான் எல்லாரும் தன்னை அறியணும்னு சொன்னாங்க. இப்போ அதற்கான பயிற்சிகள்லேயும் இந்த தத்துவங்கள் அடங்கியிருக்கு. இப்போ வர்மத்தை பற்றிய ஒரு முன்னுரை. சரி, இங்கே பாருங்கள். இதில் குறிப்பாக இந்த வர்மத்தை பற்றி நம்ம காலையில் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இதுதான் பாருங்கள், வர்மத்தினுடைய ஆரம்பமே இதுதான். வர்ம சரநூல் இதான் பாருங்கள். ஊனுடலுக்கு மருவியே ஊடாடும் நிலையே வர்மம். இதுதான் வர்மத்தினுடைய முதல் பாடல். உடலுயிர் நாடிதனில் உந்திடும் வாசியதாம் ஊடலுக்குள்ளேயே மருவியே ஊடாடும் நிலையே வர்மம். உடலுயிர் நிலையதில் உந்துமோர் தாக்குதல் ஊடாடும் வாசி தடையால் அடங்கிடும் தலைமை அடங்கல்ன்றாங்க. இப்போ என்னன்னா வர்மம் எதில் கொடுக்குறாங்க அப்படின்னா நாடியில் கொடுக்கறதுங்க. நரம்பில் ரத்தம் போடல, தமனிகள் வழியாக தான் ரத்தம் போகுது வெயின்ஸில். அப்போது அதுக்கு மேலே ஓடக்கூடிய காற்று ஓட்ட பாதை, அந்த காற்று ஓட்ட பாதை ஒரு ஏற்ற இறக்கத்தோடு இருக்கும். அந்த ஏற்ற இறக்கத்தில் மாறுபாடுகள் வரும்போது நோய் வருது. அந்த ஏற்ற இறக்கத்தை சரி செய்வது தான் வர்மம். சாதாரண ஒரு தொடுதல் மூலமாக பண்ணக்கூடியது. ரைட். இந்த வர்மம் என்பது இது லெமூரியர் என்னும் தமிழர்களுடைய முன்னோர்கள் காலத்திலேருந்து அந்த வர்மக்கலை இருக்கின்றது. அந்த ஹிஸ்டரி, அந்த பேக்ரவுண்ட் எடுத்திருக்கோம். இது இந்த வர்மம் என்பது ஒரு வர்மக்கலை என்பது முதல்ல தற்காப்பு கலையாக இருந்தது. அந்த தற்காப்பு கலையில் இருந்தது. அதுக்கப்புறம் இது வர்மம் மருத்துவமாக மாறிடுச்சு. இங்கே பாருங்கள், வர்மங்களின் பெயர்கள் பிரிவுகள்னு கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதுதான் இந்த வர்மத்தினுடைய பேஸ். இதுதான் இந்த ஒரு பாருங்கள். ஏன் இந்த இடத்துல இதை கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வர்மம், காலம், சுவாசம், பிராணன், கலை, சரம், யோகம், புரவி, சிவம், வாசி 10 ஆமாம், இதில் இருக்கு பாருங்கள். இந்த 10 தான் வர்மத்தினுடைய அடிப்படை. இந்த 10 இந்த 10 மகரிஷியோட பயிற்சியில் அவ்வளோ அழகாக சாமிஜி நமக்கு அடக்கி கொடுத்து டிசைன் பண்ணிட்டாங்க. நம்ம பயிற்சிக்குள்ளே இந்த 10ஐயும் அடக்கியிருக்கிறாங்க. வர்மத்தில் இந்த முக்கியமான பேஸான 10. அதில் பார்த்தீங்கன்னா வர்மம் பாருங்கள், ஒரு இடத்தில் நின்று செயல்படுது. காலம் சொல்லக்கூடியது சிறு அசைவோடு இருப்பதுன்னு சொல்கிறாங்க. சாமிஜியோட உடற்பயிற்சி நிலைகள் எத்தனைங்க? நிலைகள் நான் வகைகள் கேட்கலங்க. 2 எதுங்க? இருப்பு, இயக்கம். அதுதாங்க அந்த முதல் வர்மத்துல முதல் பேஸே வர்மத்துல பாருங்க. அதுலயும் அதே மாதிரி தான் வர்மத்துல செயல்படுவது,
அசைவோடு செயல்படுது. இப்போ சாமிஜியோட பயிற்சி இருக்கு. நான் 2 வருஷமா செய்கிறேங்க, எனக்கு ஆனால் கை சரியாகலைங்க அப்படின்னு சொல்கிறோம். கை அப்படியே தாங்க பிரச்சனை இருக்குன்றோம். ஒன்று இருப்பு, இன்னொன்று இயக்கம்ங்க. பாருங்க, இது இருப்பு. இப்போ இருக்குன்னா உடம்பு அப்படியே ஸ்டாட்டிக்காக இருக்கணும், இயக்கம். இப்போ எனக்கு வந்து ஃப்ரோசன் ஷோல்டர் இருக்கு, கை வலி இருக்கு அப்படின்னு சொன்னா உடம்பையும் சேர்த்து அசைக்கிறோம். இதுதாங்க நம்ம பண்றது. இப்போ இது பண்ணாலும் பாருங்க, மைக் வச்சுட்டு நான் சுத்துறேன். இப்போ பாருங்க, இது இருப்பு, இது இயக்கம். மைக் அசைஞ்சதுங்களா? அசையக்கூடாதுங்க. இது இருப்பு, இது இயக்கம். ஷோல்டர் மட்டும்தான் அசையணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? உடம்பையும் சேர்த்து சுத்துறோம். போச்சு, உங்களோட உடற்பயிற்சி தப்பு, நீங்கள் செய்கிற முறை தப்பு. அப்போ சாமிஜி அதுக்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டாங்க. ஒரு இருப்பு, ஒரு இயக்கம்னு போட்டாங்க. ஒரு இருப்பு, இது இருப்பு பாருங்க, இயக்கம். இந்த நம்ம என்ன பண்ணுறோம்? பண்ணுறோமா? இதெல்லாம் சேர்த்து சுற்றுறோம். எங்கே நம்ம மிஸ்டேக்ஸ், சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் நம்ம பண்ணுறோம். அந்த மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய உடற்பயிற்சி மாதிரி ஒரு அற்புதமான நோய் தீர்க்கும் ஒரு முறை கிடையவே கிடையாது. என்னென்ன நம்ம பண்ணுறோன்றது இப்போ பார்க்க போகிறோம். ரைட், ஓகே. இப்போ இந்த முதல் 2 தான் நம்ம வந்து பார்த்தோம். நம்ம உடற்பயிற்சியினுடைய பேஸ் இருப்பு, இயக்கம், ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக், அது பார்த்தோம். இங்கே பாருங்க, இதெல்லாம் பாருங்க, சுவாசம். இது ரெண்டும் வந்து நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சி. ஆமா, இது வந்து கபாலபதியில் இருக்கு. கலை சரம், இந்த ரெண்டுமே வந்து கபாலபதியில் இருக்கிறது. இந்த இதுக்கு பாருங்க, இதுதான் வந்து 14 பாயிண்ட் அக்கு பிரஷர்ல இருக்கிறது. இதுவும் ஏன்னா 14 பாயிண்ட் அக்கு பிரஷர்ல என்ன சொல்றாங்க, ஒன்று நீங்க மிஸ் பண்ணிட்டா கூட திரும்ப முதல்லேருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்றீங்க. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, அவங்க ஒரு வர்மத்தை இன்னொரு வர்மத்தோடு இணைப்பது. எப்படி பண்றோம்? கனெக்டிவிட்டி, ஒன்னோட ஒன்று கனெக்டிவிட்டி. இங்க ஒன்று வைக்கிறோம் இல்லையா, அப்போ ஒன்னோட ஒன்று இணைக்கணும். கனெக்டிவிட்டி ஒரே கண்டினியூவா போயிட்டே இருக்கும். அது ஆமா. அதே மாதிரி சிவம், மூளையிலிருந்து செயல்படும் ஆற்றல், அதுவும் வந்து கபாலபதியில். இந்த கடைசி ஒன்று தான் வந்து காயகல்பம், கருவில் உருவாகும் போது வரும் சக்தி. இதுதான் அர்த்தநாரி சக்தி. இது தாய் தந்தையின் கூட்டு சக்தி. அது இல்லைன்னா நாம இல்லைக்கு இல்லை. நீங்க காயகல்பத்துல போடுற அஸ்வினி முத்திரை தான் அந்த கடைசி. அது காயகல்பத்துல உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இது பாத்தீங்கன்னா வர்மத்தினுடைய பேஸ் இதுதான், உடற்பயிற்சியினுடைய பேஸும் இதே தான். இதெல்லாம் அந்த வர்மத்தின் நம்ம சொன்னதெல்லாம் இந்த படுவர்மங்கள், அந்த நாடிகள், அதெல்லாம் இங்க கொடுத்துருக்குறோம். இது பாருங்க, இது வந்து அங்க பாருங்க, இது வந்து மகரிஷியினுடைய கான்செப்ட். பருவுடல் வர்ம புள்ளிகள், நுண்ணுடல் வர்ம புள்ளிகள், காரண உடல் வர்ம புள்ளிகள். இது வந்து வர்மத்தினுடைய கான்செப்ட். தசைகளில் உள்ள வர்ம புள்ளிகள் என்புன்னு கொடுத்துருக்கு பாரு. என்புனால எலும்புனால ஒண்ணுதான். சுத்த தமிழ்ல என்புன்னு பேரு, நம்ம எலும்புன்னு சொல்றோம். ஆமா. அதே மாதிரி ஜாயிண்ட்ஸ், பொருத்துகளில் உள்ள வர்ம புள்ளிகள்னா இந்த ஒரு ஜாயிண்ட், இந்த ஜாயிண்ட்னா இது பொருத்து. இந்த பொருத்துக்கள்லயும் வர்மங்கள் இருக்குது. அது சாமிஜியோட பயிற்சியில இப்ப இப்படி வச்சோன்னா இது ஒரு பொருத்து. 6ஆம் நிலை பயிற்சி 6ல பண்றோம் இல்லையா, அது ஒரு பொருத்து. அப்ப அந்த பொருத்துக்கள், அந்த பொசிஷன்ஸ் கரெக்டா வச்சு நம்ம செய்யும் போது நமக்கு செய்யறது. நுண்ணுடல்ல பாருங்க, ரத்த நாடிகளில் உள்ள வர்ம புள்ளிகள், வாசி நாடிகளில் உள்ள வர்ம புள்ளிகள், அதான் நமக்கு அக்கு பிரஷர்ல வருது. சிறு நரம்புகளில் உள்ள வர்ம புள்ளிகள், பெரு நரம்புகளில் உள்ள வர்ம புள்ளிகள்ன்றது காரண உடல் வர்ம புள்ளிகள். இந்த காரண உடல் வர்ம புள்ளிகள்லாம் கால் பயிற்சியில பண்ண போறோம். நம்ம இப்போ பண்ண போறோம். அப்போ வர்மத்தினுடைய பேஸும் வேதாத்ரி மகரிஷி உடற்பயிற்சியினுடைய பேஸும் ரெண்டுமே வந்து ஒன்றுதான். அப்போ நம்ம வேதாத்ரி மகரிஷியினுடைய உடற்பயிற்சியை நம்ம முறையாக செய்து விட்டால் எதை நம்ம சரியான முறையில் பண்ணிட்டோன்னு அர்த்தம்? வர்ம புள்ளிகள் அனைத்தையும் நம்ம சரியான முறையில் இயக்கிவிட்டோம். இந்த பயிற்சியினுடைய நோக்கமே என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய நோக்கம் வர்மக்கலையை பரப்புவது அல்ல. வேதாத்ரி மகரிஷியினுடைய உடற்பயிற்சிக்கு உள்ளே எது இருக்கிறது? ரகசியங்கள் வர்மக்கலை இருக்கிறது. அதை நம்ம எவ்வளவு ப்ராப்பரா கரெக்டா அவங்க கொடுத்திருக்கிறது, சாமிஜி அவ்வளவு அழகா கொடுத்திருக்காங்க. அதை செய்யணும்ன்றது தான் நோக்கம். கரெக்டா செய்யணும். ரைட். இங்க பாருங்க, இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி இதை ஒன்று பார்த்துடலாம். இங்க பாருங்க, வாசல்கள் கொடுத்துருக்கு பாருங்க. பொதுவான வாசல்கள் எத்தனை? 9. எது எது? கண்கள். ரைட். இது வந்து 9 வாசல். இந்த 9 வாசலும் போகும்போது தான் நமக்கு மரணம் வரும். பந்தல் பிரிந்தது பண்டாரம் வந்தகத்தே துன்புறும் வாசல் மென்மேல் வர 9 வாசலும் ஒக்கென அடைக்க அன்பகத்தாரை விட்டு அகன்றனரே. யார் சொல்றது? அஜிதா? திருமூலர் சொல்றாரு. சும்மா சொன்னா அப்பப்போ நடுவில் ஜோக் பண்ணுவேன், உங்களுக்கோசரம் தான். என்ன
இதுல சும்மா யாராவது ஒருத்தருடைய பின் பாயிண்ட் பண்ணுவேன், உடனே வந்து இது பண்ணக்கூடாது, என்ன ஜாலியாக இருக்கணுங்க. ஓகே, அடுத்தது இது அறுத்தடைத்த வாசல்கள்னு சொல்றாங்க. இதுல 9 வாசல்கள்ல ரொம்ப முக்கியமா சொல்லக்கூடியது இந்த அறுத்தடைத்த வாசல்கள்ங்க. அவையில ரொம்ப முக்கியமானது தொப்புள், இன்னொன்னு உள்நாக்கு அருகாமையில் உள்ள அண்ணாக்குன்னு சொல்றாங்க. இந்த வர்மத்துல இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். தொப்புள் தாங்க. இப்ப ஏன் தொப்புள்னு சொல்றாங்கன்னா, இப்ப நான் இங்க வந்திருக்கிறேங்க திருப்பூருக்கு, ஐயா கூட எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு யாருக்காவது கோல்டு இருந்துட்டு, நான் சென்னை இப்போ இங்கே நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க, இங்கேருந்து போனோன்னே உங்களுக்கு கோல்டாக இருக்குது, நீங்கள் என்ன சொல்வீங்க? நான் அங்கே போய் தண்ணி மாற்றி குடித்தேன், ஒரு அம்மா என் பக்கத்தில் உட்காந்துட்டு இரும்பிட்டே இருந்தாங்க, அவங்க இன்ஃபெக்ஷன் எனக்கு வந்துருச்சுன்னு தானே சொல்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு மற்றவங்களோட பேசுறது அவங்க சுவாசத்துலேருந்து ஒரு தொப்புள் மூலயமா தான் நமக்கு நோய்கள் தொற்று ஏற்படுது. அதனாலதான் நம்ம இன்ஃபெக்ஷன் நேவல் பாயிண்ட் வழியா தான் அதிகமா போகும், இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இன்ஃபெக்ஷன். முன்னோர்கள் வேஷ்டியை நல்லா தொப்புளுக்கு மேல தூக்கி கட்டினாங்க. திருவிழா காலங்கள், ஒரு பண்டிகை காலங்கள்ல கூட்டம் அதிகமா இருக்கிறதுல அந்த வேஷ்டிக்கு மேல ஒரு உத்திரியம் கட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இப்போ ஆண்கள் அப்படி பண்ணுவாங்க, பெண்கள் என்ன பண்றாங்க, நல்லா மேலே தூக்கி சாரி கட்டி நல்லா இப்படி முந்தானியால சொருகுனாங்க, மேலே போர்த்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ஆடைகள் எப்படி மாறி போச்சு பாருங்க, வாழ்வியல் முறை எப்படி இருக்குது. அப்போ என்னங்க மெயினாக இந்த தொப்புள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு மனிதனுடைய தொப்புள் ஆரோக்கியமாக இருக்குதோ, இந்த நாபின்னு சொல்லக்கூடிய இந்த தொப்புள், அதை வைத்து தான் ஒரு மனிதனுடைய மரணம் நிர்ணயிக்கப்படுது, அதனோட ஆரோக்கியம் நிர்ணயிக்கப்படுது. அது ஒரு அந்த தொப்புளுக்கு தான் வந்து வர்மத்தில் என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா ஆயுட்காலம்னு பேர். ஆயிலையே நிர்ணயம் பண்ணக்கூடியதுங்க. அதுதான் நம்ம ஆயில நிர்ணயம் பண்ணணும், தொப்புள் தான். சாமிஜி பாருங்க, அக்கு ப்ரெஷரில் எத்தனை பாயிண்ட் தொப்புளில் கொடுத்துருக்குறாங்க? 6 பாயிண்ட் தொப்புளில் கொடுத்துருக்குறாங்க. அதாவதுங்க கொஞ்சம் பாருங்க, வர்மத்தில் இதில் வந்து வர்மத்தில் படி மொட்டையாக சொல்லிட்டாங்க. அறுத்தடைத்த வாசல்கள் 2, அவை ஒன்று தொப்புள், மற்றொன்று உள்நாக்கின் அருகாமையில் உள்ள அண்ணாக்கு. இது மகரிஷி எப்படி சிம்பிளாக நமக்கு எடுத்துன்னு வர்றாரு பாருங்க. இது வந்து 14 பாயிண்ட் அக்கு ப்ரெஷர்லையும் நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சியில் முதல்ல ஒரு வார்ம் அப் பண்ணிட்டு தான் எடுத்துன்னு வர்றாரு. இப்படிலாம் பண்ணுறோம், இது பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தொப்புள் ஆக்டிவேட் பண்ணுறோம். ஏன் மகரிஷி ஒரு கேப் கொடுத்தாரு அப்படின்னு நாங்கள் யோசிக்கிறோம். 14 நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சி பண்ண முதல்ல கை இப்படி வைக்கிறோமா? எங்க கை வைக்கிறோம்? தொப்புள் தானே க்ளோஸ். தொப்புள் 2 தடவை கை வைக்கிறோமா? 14 பாயிண்ட் அக்கு ப்ரெஷர் எப்போ பண்றோம்? அது முடிச்சு கண் பயிற்சி முடிச்சு கபாலபதி மகராசனம் மசாஜ் முடிச்சுட்டு தானே எங்க வரும்? 14 பாயிண்ட் அக்கு ப்ரெஷருக்கு வரோம் இல்லையா? அது திருமூலருடைய வர்ம கிரந்த சாஸ்திரத்தில் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஆயுட்காலத்தை இயக்குவதற்கு முன்னாடி அதை வந்து ஒரு வார்ம் அப் பண்ணணும். அதனால தான் மகரிஷி நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சியிலே முதல்ல ஒரு வார்ம் அப் பண்ணிட்டு ஒரு சூடு அங்கே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாரு, அதை ஏற்கிறதுக்கு நமக்கு எடுத்துன்னு வர்றாரு. இது என்னது? இதுதான் நம்ம காயகல்பத்தில் வந்து நாக்க மேலே வச்சு மூச்சு உள்ள இருக்கிறோம் இல்லையா? அதுதான் பாருங்க, வர்மத்தில் இருக்கிற அத்தனை மெதல் இருக்கிறது மகரிஷியினுடைய பயிற்சிக்கு உள்ளே இருக்கிறது. சரி, இந்த திருமூலர் இன்னொரு பாடலில் கூட சொல்றாரு, இந்த தொப்புளுக்கு இன்னொரு பாடல் என்ன சொல்றாருன்னா, திருமூலர் பாடத்தில் அவர் பாடலில் சொல்ற பாருங்க, எவர் ஒருவர் ஆயுட்காலத்தை திங்கள் தோறும் 2 நாழிகை இயக்குகிறார்களோ ஆயுள் பெருக்கம் உண்டாம். இதுதான் பாட்டினுடைய அர்த்தம். புரியுதுங்களா? எவர் ஒருவர்னா யாரு? நாமும். ஆயுட்காலத்தை, ஆயுட்காலம்னா எது? தொப்புள். திங்கள் தோறும், திங்கள் என்னது? மாசம், எவ்ரி மந்த். திங்கள் தோறும் 2 நாழிகை, ஒரு நாழிகைன்னா எவ்வளவு? 24 மினிட்ஸ். 24 மினிட்ஸ் தான் ஒரு நாழிகை. ஓகே, அப்போ 2 நாழிகைன்னா எவ்வளோ மினிட்ஸு? 48 மினிட்ஸு. தொப்புளை 48 நிமிஷம் மாசத்துல இயக்கினால் ஆயுள் பெருக்கம் உண்டாம். சரி, திருமூலர் எவ்வளோ நேரம் சொல்றாரு இப்போ? 48 நிமிஷம். நம்ம 14 பாயிண்ட் அக்கு ப்ரெஷர் பயிற்சியில் 6 பாயிண்ட் வைக்கிறோம். 6 தடவை தொப்புள்ள கை வைக்கிறோமா? 5, 6, 7, 8, 9 and 10. சரிங்களா? அப்போ ஒரு இடத்துல எவ்வளவு செகண்ட் நிக்கிறோம் நம்ம? 30 செகண்ட். 6 × 30 செகண்ட் எவ்வளவு நிமிஷம்? 180. 180 டிவைடட் பை 60 எவ்வளோ? 3 நிமிஷம். அப்போ ஒரு நாளைக்கு நம்ம அக்கு ப்ரெஷர் பயிற்சி பண்ணா ஆயுட்காலத்தை எத்தனை நிமிஷம் இயக்குறோம்? 3 நிமிஷம் இருக்கிறோம். ஒரு மாசத்துக்கு திங்களுக்கு எவ்வளவு இயக்கிறோம்? இப்போ 30 நாள், 30 × 3 90 நிமிஷம். திருமூலர் எவ்வளவு இயக்கினா போறன்றாரு? 48 நிமிஷம். நம்ம எவ்வளவு நேரம் இயக்கிறோம்? 90 நிமிஷம். அப்ப நமக்கு ஆயுள் பெருக்கம் வருமா வராதா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அக்கு பிரஷரை ஸ்கிப் பண்ணவே கூடாது. நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் விட்டுறோம். அதுதான் அது. ஒரு நாள் கூட விடக்கூடாது. புரியுதுங்களா? அதுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்றோம். அதுதான் அது. ரைட்.
அடுத்தது பாருங்க, உள்மடை வாசல்கள் இதோ இருக்கு பாருங்க. ஐயா கொஞ்சம் இங்க வாங்கய்யா, வாங்கய்யா. இதை பாருங்க, உள்மடை வாசல்கள்னு பேரு ரொம்ப முக்கியமான 2 வாசல். இங்க வாங்க. மேல வந்து கோலமணி நாராய வாசல், கீழே வந்து மயிர்பால வாசல் இருக்கு. இது பாருங்க, அந்த ரெண்டும் எங்க இருக்குன்னு சொல்லிடுறேன். இப்படி திரும்புங்கய்யா. இந்த பாருங்க, கோலமணி நாராய வாசல்ன்றது இதுதான். இதோ இந்த இடம் தான் கோலமணி நாராய வாசல். மயிர்பால வாசல்ங்கிறது இதோ இந்த இடம். தண்டுவடத்துக்கு கீழே நம்ம சாந்தி பண்றோம் பாத்தீங்களா, மூலாதாரத்துக்கு கொஞ்சம் கீழே இந்த இடத்துல நமக்கு சாந்தி டச் கொடுக்கும்போது கீழே ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்கல்ல, அதுதான் மயிர்பால வாசல்னு பேரு. இது கோலமணி நாராய வாசல், ரொம்ப முக்கியமான வாசல். இது ரெண்டையும் நம்ம மகராசனம் படுத்திட்டு நம்ம திரும்ப ரைட் லெஃப்ட் திரும்பும் போது ஆக்டிவேட் ஆகும். அது மட்டும் இல்லை, இந்த 2 வாசல் வந்து பார்த்தீங்கன்னா 5 முடிச்சுகளை பாதுகாக்குது. முதுகு தண்டுவடத்தில் 5 முடிச்சுகள் இருக்குது. அந்த உயிர் முடிச்சுகள்னு சொல்றாங்க வர்மத்தில். ரொம்ப முக்கியமான முடிச்சு 5 முடிச்சு பேர் கீழே கர்ணாமிரத முடிச்சு, சர முடிச்சு, துண்ணல் முடிச்சு, பாசம் முடிச்சு, கும்பகம் முடிச்சு. எங்க இருக்கு பாருங்க, இது எங்க இருக்குன்னு பார்க்கலாம். கர்ணாமிரத முடிச்சுன்றது கொஞ்சம் மேல, அந்த நம்ம அக்குப்ரெஷர் பிடிப்போம் பாத்தீங்களா, அதுக்கு ஒரு 2 விரல் மேல, 2 விரல் மேல இருக்கு கர்ணாமிரதம் முடிச்சு. அடுத்தது நம்ம அக்குப்ரெஷர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சர முடிச்சுன்றாங்க. அதாவது உன்னுடைய உடலையும் மனதையும் இணைக்கக்கூடியது, ஸ்தூலத்தையும் சூக்குமத்தையும் இணைக்கக்கூடியது. அதுதான் வந்து சர முடிச்சு. துண்ணல் முடிச்சுன்றது அநாகதத்துக்கு நேர் அப்படியே பின்னாடி இருக்குங்க, நெஞ்சு குழிக்கு பின்னாடி. பாசம் முடிச்சுன்றது மணிப்புரகம், நம்மளோட தொப்புளுக்கு பின்னாடி இருக்கு. நம்ம சொல்றோம் இல்ல, நமக்கு நெருங்கினவங்களுக்கு எதனாச்சும் எனக்கு அப்படியே வயிற்றையே கலக்கிடுச்சுங்க கேட்டவனன்னு சொல்றோம் பாருங்க, அதனால அதுக்கு பேர் பாசம் முடிச்சுன்னு பேரு. கும்பகம் முடிச்சு, கும்பகம் முடிச்சுன்றது நம்ம சாந்தி பண்ற இடம், மூலாதாரம், அது கும்பகம் முடிச்சு. இந்த 5 முடிச்சும் இந்த 2 வாசலும் ரொம்ப 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 ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம். இந்த 7மே பார்த்தீங்கன்னா 2 வாசல் 5 முடிச்சு நமக்கு மகராசனம் 1ல அவ்வளோ சிறப்பா இயங்குது. ரைட், நம்ம நல்லா படுத்துக்கிட்டு செய்யும்போது. ரைட். அப்ப பாருங்க, வர்மத்துல சொன்ன அத்தனை மருத்துவம் எதில் வந்துருச்சு? மகரிஷியோட பயிற்சியில் வந்துருச்சுங்களா? இதை பாருங்க, அந்த நம்ம 108 வர்ம புள்ளிகள் எங்க இருக்குன்னு நம்ம உடம்புல சொல்லியிருக்கு பாருங்க. தலை முதல் கழுத்து வரை 25 வர்ம புள்ளிகள், கழுத்திலிருந்து தொப்புள் வரை 45 வர்ம புள்ளிகள், தொப்புளை சுற்றி 9 வர்ம புள்ளிகள். அதுக்கடுத்து என்ன போட்டிருக்கு, கைகளில் வந்து 14. கைகள்னா தோள்பட்டையிலிருந்து கை விரல் வரைக்கும், அடிவயிறத்திலிருந்து தொடையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் 15. இந்த மொத்தம் தான் நம்ம உடற்பயிற்சிக்குள்ளே. இதைத்தான் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம். நம்ம இந்த 108 வர்ம புள்ளிகள் தான் நம்ம உடற்பயிற்சியில் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி இருக்குன்றதை நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். சரிங்களா? இந்த வர்ம புள்ளிகள் இப்போ எப்படி இருக்கு பாருங்க, எங்கெங்கெல்லாம் நம்ம உடம்புல வந்து என்னென்ன வர்ம புள்ளிகள் எங்கெங்கெல்லாம் இது இருக்கிறது, ஒவ்வொன்றும் எனர்ஜி சப்ஸ்டேஷன், உயிர் ஆற்றல் மையங்கள் ஒவ்வொன்றும். நீங்கள் இதை எழுத வேண்டாம், உங்களுக்கு இது எல்லாமே யூடியூப்பில் இருக்குது. எனது ஆரோக்கியம் எனது பொறுப்பு அப்படின்னு ஒரு இதில் இருக்கும். யூடியூப்பில் போனீங்கன்னா ஜீவ ஆரோக்கியம் யூடியூப் சேனல் பேர் வந்து ஜீவ ஆரோக்கியம். அந்த ஜீவ ஆரோக்கியம் யூடியூப் சேனல் உள்ள போயிட்டீங்கன்னா இது எல்லாமே இருக்கு. எங்கெங்க எந்தெந்த பாயிண்ட்ஸ் இருக்கு, இது அத்தனையும் நம்ம உடற்பயிற்சியில் இயக்கிறோம். நம்ம இது அத்தனையும் 108 நம்ம உடற்பயிற்சிக்குள்ளே இயக்கிறோம். ஆனால் தினமும் உடற்பயிற்சியை நம்ம முறையாக செய்யணும். இதுதான் வந்து வர்மத்தினுடைய 4 நிலைகள். இது தான் கால் மாத்திரை, அரை மாத்திரை, முக்கால் மாத்திரை, 1 மாத்திரை. இது பாருங்க 4 நிலைகள். இதுதான் 2 விரல் மட்டும் கொடுத்துருக்கு பாருங்க. 2 விரல்ல தான் கொடுக்கணும். வர்மம்ன்றது ஆள்காட்டி விரல் பயன்படுத்தக்கூடாது. நடுவிரல் கட்டை விரல் மட்டும்தான். ஆனால் நம்ம சில இடங்களில் எல்லா விரல்கள் கொண்டு அழுத்துறதெல்லாம் செய்கிறோம். அந்த கால் மாத்திரை, அரை மாத்திரை, முக்கால் மாத்திரை, 1 மாத்திரை அளவும் எப்படி வர்மத்தில் இந்த மாத்திரை அளவு முறைகளோ, சாமிஜியோட பயிற்சியிலையும் சில இடங்கள் கால் மாத்திரை அழுத்துறோம், சில இடங்கள் அரை மாத்திரை அழுத்துறோம், சில இடங்கள் முக்கால் மாத்திரை, சில இடங்கள் 1 மாத்திரை அளவு அழுத்துறோம். அது எந்தெந்த அழுத்தம் எந்தெந்த பயிற்சியில் சாமிஜி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். ரைட். இப்போ வந்து கால் மாத்திரை நீங்கள் அழுத்துனீங்கன்னா இந்த மாதிரி கால் மாத்திரை அழுத்தம் கொடுக்கும் பொழுது ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற போன் மேரோ மஜ்ஜைக்கு போய் ஆற்றல் பாயும். கால் மாத்திரை அழுத்தம் கொடுத்தால், அரை மாத்திரை அழுத்தம் கொடுத்தால் நரம்புகள் வழியாக நர்வ்ஸ் ஆற்றல் பாயும். முக்கால் மாத்திரை அழுத்தம் கொடுத்தால், அதில் மெஷர்மெண்ட்லாம் கொடுத்துருக்கு பாருங்க, முக்கால் மாத்திரை அழுத்தம் கொடுத்தால் போன்ஸ் எலும்புகள் வழியாக ஆற்றல் பாயும். 1 மாத்திரை இந்த மேல் கோடு வரைக்கும் 1 மாத்திரை அழுத்தம்